ஆக்டர் எஸ்டிஆருடைய 49வது திரைப்படம். இந்த படத்துடைய ப்ரோமோ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆகல. ஸோ, இந்த ப்ரோமோ இன்னைக்கு ரிலீஸ் ஆகாததுக்கு 2 விதமான காரணங்கள் பார்த்தீங்கன்னா சொல்றேங்க. அதுல ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, கரூர்ல நடந்த அந்த ஸ்டாம்பேடு. ஸோ, இவ்ளோ பெரிய துயர சம்பவத்துக்கு இடையில இந்த ப்ரோமோவ ரிலீஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு காரணம். இன்னொரு பக்கம் என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷலான ப்ராஜெக்ட். ஏன்னா, எஸ்டிஆர் அண்ட் வெற்றிமாறன் காம்போல ஒரு படம் பார்க்க போறோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, வடசென்னை யூனிவர்ஸ்குள்ள வரப்போற திரைப்படம். சோ அதனால இந்த ப்ராஜெக்ட்கான அனௌன்ஸ்மெண்ட்ட சும்மா ரிலீஸ் பண்ண வேணாம். கொஞ்சம் கிராண்டா ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா. அதாவது ஒரே டயத்துல தியேட்டர்லயும் சோசியல் மீடியாலயும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா. லைக் இந்த ஜெயலலிதா படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க இல்லையா? நிறைய ஊர்கள்ல நிறைய தியேட்டர்ல சேம் டைம்ல தியேட்டர்லயும் சோசியல் மீடியால இந்த ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா? சோ அதே மாதிரி பேட்டர்னை இந்த எஸ்டிஆர் படத்துக்குமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா. சரிப்பா, பிளானிங்லாம் நல்லா தான் இருக்கு. எப்பதான் இந்த ப்ரோமோவை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் பண்ண போறாரு. அவர்கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். சோ இப்ப பார்த்தனா இந்த ப்ராஜெக்ட்ல அனிருத் ஃபைனலைஸ் ஆயிட்டாராமா. சோ அனிருத்துடைய பர்த்டே ஸ்பெஷலா அக்டோபர் 16ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ அக்டோபர் 16னா அப்படியே தீபாவளி வந்துருச்சு இல்லையா? சோ அந்த டைம்ல அந்த ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா. அதுவும் சும்மா இல்லங்க, 20 டிஸ்ட்ரிக்ட்ல 20 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி இந்த எஸ்டிஆர் 49 படத்துக்கான ப்ரோமோவை கிராண்டா ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா சென்சாருமே பண்ணி முடிச்சிட்டாங்களாமா. சோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரோமோ அப்படியே ரெடியா இருக்கு. சோ சீக்கிரமா அந்த ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் சூர்யா அவர்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப 2D என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு. சோ இது போக சூர்யா வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குங்க. சோ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு லகரம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வைக்க போறாங்க. அதுல வந்து நிறைய படங்களை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட ஃபர்ஸ்ட் திரைப்படம் சூர்யா அடுத்ததா நடிக்க போற சூர்யா 47 ஜீது மாதவன் டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த ப்ராஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த ப்ராஜெக்டான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ படத்துக்கான ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த வருஷம் டிசம்பர் மந்த் அல்லது அடுத்த வருஷம் ஜனவரி மந்த்துக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ இது போக பாத்தீங்கன்னா சூர்யா அவர்கள் அடுத்ததா நடிக்க போற சூர்யா 48 அந்த படத்தையுமே கூட இந்த லகரம் ப்ரொடக்ஷன்ல தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சரிப்பா, அந்த ப்ராஜெக்ட்டை யார் டைரக்ஷன் பண்ண போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பயங்கர ஷாக்கிங்கான நியூஸ் தான். ஏன்னா பாரஞ்சித் டைரக்ஷன் பண்ண போறாராமா. இப்ப அவர்கிட்ட வந்து டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ பாரஞ்சித் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேட்டுவன் படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இதை முடிச்சிட்டு சார்பட்டா பரம்பரை 2 அந்த ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கறத அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஆனா இப்ப வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேட்டுவன் படத்தை முடிச்ச உடனே இந்த சூர்யா ப்ராஜெக்ட்டை பாரஞ்சித் ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. இப்போதைக்கு டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மேபி இந்த சூர்யா 48 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரஞ்சித் டைரக்ஷன் பண்ண போற ஒரு படத்தை லகரம் கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ஆனா அதுல சூர்யா வந்து நடிக்க போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் இன்னொரு நியூஸ்மே வருது. சோ இது ரெண்டுத்துல எது கன்ஃபார்ம் அப்படிங்கிறது போக போக நம்மளுக்கு தெரிய வரும். சோ ஒருவேளை சூர்யா பாரஞ்சித் இவங்க காம்போல ஒரு படம் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போற டூத் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துக்கான தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை ரோமே பிக்சர்ஸ் ராகுல் அவரு தான் வாங்கியிருந்தாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரோமே பிக்சர்ஸ் ராகுல் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறதே கிடையாது. இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து அவர் விலகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ எதனால இந்த ப்ராஜெக்ட் அவர் ரிலீஸ் பண்ணல அப்படிங்கிறது தெரியல. இப்போதைக்கு ரோமே பிக்சர்ஸ் ராகுல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குங்க. சரி, அப்ப இந்த டூத் திரைப்படத்தை யாரு தான் தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ண போறா அப்படின்னு பார்க்கும்போது ஏஜஸ் என்டர்டைன்மெண்ட் அவங்க ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா அங்க ஃபைனலைஸ் ஆகல. ஆனா அவங்க ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ ஒருவேளை ஏஜஸ் இந்த டூத் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா லவ் டுடே டிராகன் படத்தை தொடர்ந்து தேர்ட் டைம் கொலாபரேஷனா பிரதீப் ரங்கநாதனுக்கு இந்த ஏஜஸ்க்கும் இருக்கும். சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ இந்த டூத் திரைப்படத்துடைய அடுத்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா படத்துடைய ட்ரெய்லர் தான். சோ இப்ப பாத்தீங்கன்னா அந்த டூத் திரைப்படத்தோட ட்ரெய்லரை சென்சார் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ அந்த ட்ரெய்லரை எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் 8ஆம் தேதி அடுத்த வாரம் புதன்கிழமை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ அதே தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போற துருவ் விக்ரமுடைய பைசன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துடைய அடுத்த அப்டேட்மே படத்துடைய ட்ரெய்லர் தான். சோ இந்த படத்துடைய ட்ரெய்லருமே பாத்தீங்கன்னா அதே அக்டோபர் 8ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர்
பிரபாஸுடைய தி ராஜாசா திரைப்படத்துல இருந்து இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அரண்மனை, காஞ்சனா, டிடி ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் கலந்த கலவையா தாங்க தெரிஞ்சிச்சு. இந்தியாவிலே இந்த ராஜாசா திரைப்படம் தான் ஹையஸ்ட் பட்ஜெட் கொண்ட ஹாரர் பிலிமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது படத்துடைய பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா 400ல இருந்து 450 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா இந்த ட்ரெய்லர்ல இவங்க பண்ணிக்க இந்த விஎஃப்எக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப போவரா தாங்க இருந்துச்சு. அதுவும் இந்த பேயெல்லாம் காமிப்பாங்க பாருங்க, இதுதான் பேயா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அண்ட் இது போக ஃபுல் ட்ரெய்லருமே பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். அதுவும் இந்த ட்ரெய்லர்ல காமெடி எல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் பயங்கர கிரிஞ்சா தான் இருந்துச்சு. சோ ஓவரால் இந்த ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுமாரான ட்ரெய்லரா தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரபாஸ் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஃபேமிலி படத்துல நடிக்க போறாரு. சோ இந்த ராஜாசா படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் லாங்குவேஜ்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ தமிழ தாண்டி தெலுங்கு, ஹிந்தி, அதர் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ ஜனநாயகன் திரைப்படம் வரதுனால தமிழ்நாட்டுல மட்டும் ஜனவரி 10 ரிலீஸ் பண்றாங்க. சோ அடுத்த வருஷம் பொங்கல் ஸ்டார்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகும். அதர் லாங்குவேஜஸ்ல இந்த ராஜாசா படம் வந்து ரிலீஸ் ஆகும். அண்ட் ஜனவரி 10ஆம் தேதி தமிழ்ல இந்த ராஜாசா படம் வந்து ரிலீஸ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் ஜனவரி 14ஆம் தேதி எஸ்கே உடைய பராசக்தி படம் வந்து ரிலீஸ் ஆகும். சோ இதை தாண்டி வேற எந்த படங்களும் வராதுன்னு நினைக்கிறேன். சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ நயன்தாராவுடைய லுக் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பார்ட் 1ல எந்த மாதிரி லுக்ல இருந்தாங்களோ அதே மாதிரி லுக்ல தான் இந்த படத்துலயுமே இருக்காங்க. பெருசா டிஃபரன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. சோ இந்த மூக்குத்தி அம்மன் படத்துடைய ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு ஷெட்யூல் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங்குமே பாத்தீங்கன்னா அக்டோபர் 30ஆம் தேதிக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சோ இந்த படத்துடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எதுக்குப்பா அவ்வளவு டிலே பண்ணி ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஎஃப்எக்ஸ் காட்சிகள்லாம் இருக்க போகுது. சோ அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் இல்லையா? சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. சோ இந்த படத்தை எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். கும்கி 2 ப்ராஜெக்ட்டை இப்ப ரீசெண்டா தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருந்தாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து நவம்பர் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது போக இந்த படத்துல பாத்தீங்கன்னா மதி அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ஆக்டர் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. அவரு தான் படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ ரோலும் பண்ண போறாரு. சோ இது போக இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆக்டர் அர்ஜுன் தாஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா படத்துல ஒரு முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ கும்கி பார்ட் 1 வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு திரைப்படம். அதோட பேரை கெடுக்காத வகையில இந்த பார்ட் 2 இருந்துச்சுனாலே போதும். சோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.